வணக்கம் மக்களே. கைஸ் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக வந்து இது ஒரு கண்டென்ட் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு எனக்கு இப்போ தோணுச்சு. சரி ஓகே, ஒரு மாதக்கிட்ட ஆயிடுச்சு, நான் இப்போ தான் பார்த்தேன். 1 மந்த் ஆயிடுச்சு நான் வீடியோ எடுத்து. ரீசன் மட்டும் சொல்லிடுறேன் எதுக்கு நான் வீடியோ எடுக்கலைன்னு. ஏன்னா வந்து எனக்கு பர்சனலாக கொஞ்சம் நிறைய கமிட்மெண்ட் இருந்துச்சு, எனக்கு ஓப்பனாக நான் சொல்ல போனேன். ஏன்னா வந்து நான் ஆக்சுவலாக வந்து என் காலேஜ் லைஃப்பை நான் இந்த வருஷம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், தவிர என்னோடய செம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ செம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனோடனே எனக்கு வந்து அதிலே அந்த செம்முக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வாரம் இழுத்துட்டாங்க. 3-4 வாரம் இழுத்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. ஸோ அது எழுதி அதுக்கப்புறம் எனக்கு எக்ஸாம் டைமும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஸோ ஒரு வாரத்தில் ஒரு எக்ஸாம் 2 எக்ஸாம் தான் வைக்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தாலும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் கவர் ஆகுது. ஏன்னா வந்து ஒரு பாதி ஹாலிடேஸ் ஸ்டடி ஹாலிடேன்னு சொல்லி கொடுக்குறாங்க, அண்ட் வீக்கெண்ட் வர ஒரு ஹாலிடே. முக்கியமான ஒரு விஷயம் வந்தது, அது எல்லா தெரிஞ்ச மக்களுக்கும் ஒரு விஷயம் தான். தித்வா புயல் வந்தனால, இந்த டிசம்பர் ஸ்டார்டிங்கில் வந்தனால, ஆக்சுவலாக டிசம்பர் ஸ்டார்டிங் வந்தனால ஒரு புயல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் அந்த டயத்தில் இருந்தால் நான் vlog எடுக்க போகலான்னு பார்த்தேன். ஓகே, ஒரு புதுசாக ஒரு கண்டென்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம், ஒரு கண்டென்ட் தோணுச்சு, தித்வா புயல். ஸோ ஓகே, இந்த புயலுக்கு நம்ம ட்ரெயின் vlog எடுப்போம், எப்படி இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் அது போக முடியாமல் சூழ்நிலை ஆயிடுச்சு. எதனால என்னால் போக முடியாமல் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் திங், ரெண்டு விஷயம் தான். இந்த 2 விஷயத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபஸ்ட்டு பஸ்ஸில் போகலான்னு பிளான் பண்ணேன். சரி பஸ்ஸில் போயிடலாம், எல்லாம் பக்காவாக பிளான் பண்ணிட்டேன். சரி ஒரு சென்ட்ரல்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஆவடி வரைக்கும் ஒரு vlog பண்ணுவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம், அந்த ரெய்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். இல்லைனா ஆவடி டு பிடிஎம்எஸ் வரைக்கும் ட்ரை பண்ணுவோம், சென்ட்ரல் டு பிடிஎம்எஸ் வரைக்கும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் யோசித்தேன். ஸோ யோசிச்சபடி பார்த்தீங்கன்னா நான் நடக்கும்னு நான் நினச்சி பார்த்தேன், பட் அது உல்ட்டாவாக ஆகிடுச்சு. ஏன்னா வந்து அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிளம்புற டயத்தில் ரொம்ப மழை. அன்றைக்கி போகிற வேலையை நானும் நனைஞ்சிட்டேன். ஸோ நனைஞ்சோடனே அதுக்கப்புறம் நானும் வீடியோ கண்டினியூ பண்ணல, அதோட வீடியோ இதாகிடுச்சு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் சரி ஓகே ரெய்னிங் டைம் வீடியோ எடுக்க முடியாது. ரெய்னிங் நார்மல் ரெயினாக இருந்தால் கூட பரவாயில்ல, இதுவும் சைக்கிளான் வேறு. ஸோ எல்லாம் யோசிச்சு ரிஸ்க் எடுக்கிற மாதிரி கொஞ்சம் வேணான்ட்டு பாதிலே ரிட்டர்ன் ஆகிட்டு வந்துட்டேன். அந்த மாதிரி தான் ஆகிடுச்சு அன்றைக்கி. ஸோ ஃபஸ்ட்டு 2 விஷயம் சொல்லிட்டேன்னா, ஒன்று என்னோடய ஸ்டடீஸ் விஷயம், இன்னொன்று வந்து என்னோடய இந்த vlog எடுக்கிற டயத்தில் அந்த மழை டைம் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ மழை டயத்துலேயும் என்னால் வீடியோ எடுக்க முடியும். மழை டைம் கிட்டத்தட்ட பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம், ஒன்றரை மணி நேரம்ன்ற பாருங்க, 1.5 வாரம் ஆயிடுச்சு. ஒரு வீக் ஃபுல்லாக பாதி ஒரு வீக் கவர் பண்ணிட்டாங்க அந்த மழைக்கு. அதுவுமா கவர் பண்ணதால எனக்கும் இதாகிடுச்சு. சரி ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து பண்ணலாம், என்ன பண்ணலாம், ஏது பண்ணலான்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. ஸோ இதில் பாதி மாதம் கிட்டே ஆகிடுச்சு. யோசிச்சு பார்த்தபடி மழை நின்றோடனே நாங்கள் ஆக்சுவலாக கண்டினியூ பண்ணலான்னு நான் பார்த்தபடி என்னால் கண்டினியூ பண்ண முடியல வீடியோ. எதுனால பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு அந்த டைத்தில் ஃபீவர் வந்துச்சு, அந்த மழைக்கு அதுவுமே எனக்கு செட் ஆகல ஒரு மாதிரி. ஸோ அதனால் ஃபீவர் வந்ததுனால அதுலேயும் நான் ஸ்லிப்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டேன். ஸோ அதனால் வந்து சரி வேறு என்ன பண்ணலாம் அடுத்தபடி பார்த்தோம். யோசிச்சபடி பார்த்தோன்னா ஒரு கிட்டத்தட்ட 3-4 நாள் தான் ஃபீவர் இருந்ததை தவிர மற்ற நார்மல் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் காலேஜில் வந்து ஒர்க் ஷாப் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கே போகிறா பாருங்கள். ஸோ பார்த்தீங்களா, இந்த ஃப்ரேம் போட்டு காலேஜ்லேருந்து ஒர்க் ஷாப் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சினிமாட்டிக் வித் விஎஃப்எக்ஸ், அந்த என்ன சொல்கிறது, அந்த எடிட்டிங்கோட சினிமா, அந்த மூவி எப்படி எடுக்கிறது, விஎஃப்எக்ஸோட கிராஃபிக்ஸ் டிசைனு, அந்த க்ரீன் ஸ்க்ரீனு. ஸோ இது நிறையா விஷயம் எனக்கு காலேஜில் சொல்லி தந்தாங்க. சொல்லி தந்தாங்கன்னா நான் வந்து அதுலேயும் நான் கற்றுக்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் நான் காலேஜில். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 6 to 6:30 மணிக்கு தான் விடுறாங்களே தவிர என்னால் வீட்டுக்கு வரவே லேட் ஆகிடுது. ஸோ அதனால் வந்து vlog எடுக்க முடியாமல் ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு வாரம் கிளாஸ் ஆகுது. ஸோ அந்த ஒரு வாரத்தில் டிசம்பர் 12ஆம் தேதி தான் முடிச்சாங்களே கிளாஸு. நம்ம சேனலில் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தவர் கேட்டார், ப்ரோ ட்ரெயின் vlog பண்ணு ப்ரோன்னு. ஆக்சுவலாக ட்ரெயின் vlog பண்ணியிருக்கேன். ஸோ பண்ணனால அது எடுத்து கூடிய சீக்கிரம் நான் இந்த வாரத்துக்குள்ளே நான் போடலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ மஸ்ட் வாட்ச், நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஏன்னா வந்து நம்ம சேனலில் ஒரு ட்ரெயின் vlog ஃபஸ்ட்டு vlog கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஆக்சுவலாக ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் கிடச்சிச்சு. சில பேர் பண்ணியிருக்கலாங்க, சில பேர் பண்ணலை. அந்த மாதிரி ஒரு ட்ரெயின் vlog நான் ஒருத்தன் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போன்ட்டு நான் இன்றைக்கி கிளம்பி போனேன். ஸோ போனவன் தான் எப்படியோ இந்த ஒர்க் ஷாப்லாம் முடிச்சுட்டு எப்படியோ அடுத்த நாள் கழிச்சு நான் vlog எடுக்க போயிட்டேன். ஸோ vlog எடுத்துகிட்டு கரெக்டாக நான் வந்து எடிட்லாம் பண்ணிட்டேன். இன்னும் எடிட்டிங் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் இருக்குது, அந்த எடிட்டிங்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக நான் வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, ஸோ கைஸ் இதுதான் கைஸ் என்னோடய ரீசனே. ஓகேங்களா, எனக்கு வந்து வேறு நான் உங்கள்கிட்ட போய் சொல்லணும் எனக்கு எந்த அவசியம் கிடையாது எனக்கு. ஏன்னா வந்து எனக்கும் ஒரு ஆசை தான் ஆக்சுவலாக வந்து வீடியோ எடுத்து போடணும், நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் ஏற்றணும், நல்ல ஒரு வியூஸ் கெயின் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நிறையா டார்கெட் பண்ணேன். ஒரு நல்ல vlog கூடிய ஃப்யூச்சரில் இந்த மாதத்தில் நல்ல vlog வரும். நெக்ஸ்ட் மந்த் அதோட சூப்பராக வரும் vlog. கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற பொறுத்து தான் இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக கைஸ் பஸ் ரிவ்யூ, எஸ்சிடிசிக்கு வால்வோ பஸ் ரிவ்யூ போட்டேன்.
போட்டதுக்கு எனக்கு கொஞ்சம் 2 நாள் 3 நாள் தான் ரொம்ப இதாகிடுச்சு. ஏன்னா வந்து வியூஸ் ஏறல ரொம்பவே. ஓப்பனாக சொல்லணும்னா அது ரொம்ப வியூஸ் இல்லை. வியூஸ் ஏறாதனால எனக்கு ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன். ஸோ வெக்ஸ் ஆனதுனால நான் என்ன பண்ண முடியுதுன்னு எனக்கே தெரியல. சரி ஓகே பார்ப்போம். ஓகே எல்லோரும் வீடியோ எடுத்து போகிறாங்கனால நம்மளுக்கு எனக்கு என் வீடியோக்கு வியூஸ் ஏறலையா அந்த மாதிரி எனக்குலாம் ஒரு தாட் வந்துச்சு. கடைசியாக பார்த்தா ஒரு நல்லா வியூஸும் போயிருக்கு. 1K டச் ஆகிடுச்சு. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் கைஸ். இதே மாதிரி எனக்கு சப்போர்ட்டிங் எனக்கு நான் இன்னும் வேணும் தான் நான் எதிர்பார்க்குறேன். நான் கூடிய சீக்கிரம் நல்லா வீடியோவாக போகிறேன். வீடியோ எடுத்துட்டேன், பட் இந்த வாரத்துக்குள்ளே நான் போட்டுருவேன். ஓகேங்களா? எடிட்டிங் ப்ராசஸில் போகுது. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்ஸ்டாகிராமில் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், மறக்காமல் போய்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நான் அதில் தான் நிறைய அப்டேட் போடுறேன். நான் எங்கே விலாக் எடுக்க போகிறேன், எந்த இடத்துல போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது வீடியோவாக எடுத்து போடுவேன். ப்ளஸ் வந்து நான் வந்து வெறும் இதுவாக டைட்டில் மட்டும் போட்டு நான் அனுப்பிச்சி விட்ருவேன். ஸோ இதுதான் நான் போடுற தவிர வேறு எதுவும் இல்லை. முக்கியமாக ஷார்ட்ஸ் கூட நான் அதில் தான் போடுறேன் இன்ஸ்டாவில். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அண்ட் கைஸ் வீடியோவோட எண்டிங் வந்தாச்சு. ஸோ இதுதான் ரீசனே என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியாமல் ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சு. ஸோ அதனால் நானும் கொஞ்சம் ஓகே நார்மலாக விட்டு ஓகே இன்னும் ஒரு வீடியோ எடுத்துட்டேன். வீடியோ எடுத்து நான் இந்த வாரத்துக்குள்ளே நான் போட்டுறேன். ஸோ மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள் கைஸ். ஸோ கீப் சப்போர்ட்டிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.